அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்விட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு விஜய் தலைமையில பெரிய கூட்டணியை விரைவில் கட்டமைப்போம் அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு கெடு விதித்து தனிக்கட்சியா இல்லை வேறு ஏதேனும் முடிவுகளா என்று திரு பன்னீர்செல்வம் காத்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்விட பேசுவின் பேசுபொருள். என்ன முடிவில் இருக்கிறார்கள் பழனிசாமியும் விஜயும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திருமிகு லட்சுமி, திரு செங்கோட்டையன் யாரை மனசுல வச்சுட்டு திரு விஜய் தலைமையில பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்றாரோ, வலுவான கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு திரு பழனிசாமி சொல்றாரோ, இவங்கெல்லாம் மனசுல வச்சிருக்கிறது ஒரே நபர்கள் தானா அல்லது வேறு வேறு நபர்களா? அப்படி மனசுல வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியில் எந்த கூட்டணியிலும் இல்லாத அரசியல் கட்சிகள் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சா கார்த்திகேயன் சொல்லுங்க யாருன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்தியா பிளாக் வந்து இன்டாக்டா இருக்கு. இந்தியா பிளாக்ல இருந்து இப்போதைக்கு எந்த கட்சிகளும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி நீங்க வெளியில இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தீங்கன்னா ராமதாசனுடைய பாமக அது 2 பிளவுபட்டு நிற்குது. இன்னொன்று வந்து ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த தேமுதிக. அடுத்தது இன்னொரு கட்சி வந்து எஸ்டிபிஐ ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தது. இதை தாண்டி எனக்கு வேற கட்சிகள் எதுவும் தெரியல. ஓட் பேங்க், அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நேற்றைக்கு எடப்பாடியினுடைய கூட்டத்தில் இந்த கூட்டம் செங்கோட்டையன் வந்து தாவேகாவில் போய் சேர்றதுக்கு முந்தையே தேதி குறிக்கப்பட்ட கூட்டம் தான். நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் பேசும்போது அவருக்கு வந்து நல்ல ஒரு க்ரௌட் இருந்தது. அதெல்லாம் சுட்டி காட்டி தான் நம்ம பேசணும். ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து ஏற்கனவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் செங்கோட்டையனை பற்றி பேசினது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சர்க்கலை கொடுத்ததோ, அதே போல் நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை குறித்து அந்த இடத்துல பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவினுடைய பலத்தை காட்டுவதற்காகத்தான் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் இவ்வளோ க்ரௌடை வந்து கூட்டியிருக்காங்க. அதுவே போதுமானது. அதை தாண்டி வந்து செங்கோட்டையனை குறித்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தனிநபரையும் நம்பி கட்சி இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு தானே. இதைதான் அன்னைக்கு அவர் சேர்ந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. அன்னைக்கு பதில் சொல்லல. அன்னைக்கு மீடியா வந்து கேள்வி கேட்ட போகுது செங்கோட்டையனை நம்பி இல்லைங்கிறதுக்கு தான் அன்றைக்கு வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை கடந்து போக வேண்டியது தானே ஒரு கட்சியினுடைய தலைமையில் பொறுப்பில் இருக்கக்கூடியவரோட, அதுதானே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கும். இப்ப ஜெயலலிதா ஒருத்தர கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. இன்றைக்காவது அவரை பற்றி ஏதாவது விமர்சனங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு குறிப்பு ஒரு துரோகிகள்னு மட்டும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி எதுவுமே ஜெயலலிதா எங்கேயுமே பேசினதில்லை. அது வந்து அதிமுகவுக்கு எல்லா இடங்கள்லயுமே அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கை கொடுத்திருக்கு. திரு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போய் சேர்ந்ததுங்கிறது உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்ததன் வெளிப்பாடாக பார்க்கணுமா திரு எடப்பாடி பழனிசாமி? எனக்கு தெரிஞ்சது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்க போகுதுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செங்கோட்டையனால கோபிச்செட்டிப்பாளையத்துல அவரால் வெற்றி பெற முடியும்னு எல்லாம் நம்ம வந்து பேசுறோம். ஆனால் அதுவுமே வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நல்ல கேண்டிடேட்ஸ் அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க வந்து மேற்கு பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் நபர்களை நம்பி வாக்குகள் இருந்தாலுமே அந்த அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸை நம்பி ஓரளவு ஓட் பேங்க் இருந்தாலும் ரெட்டலைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அங்கே எல்லாம். அந்த ரெட்டலைக்காக வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு அதை வந்து மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது அது செங்கோட்டையனுக்கு ஒரு கட்டத்தில் மைனஸாகவும் இருக்கலாம், இன்னொரு கட்டத்தில் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் நேற்றைக்கு நடந்த கூட்டம், அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி விஜய் குறித்து, விஜய் அடுத்தது அவர் மனசில் யார் இருக்கார், இதில் வந்து 3 நபர்களை குறித்து நம்ம பேசணும். ஒன்று வந்து டிசம்பர் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழு கூட்டம். இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஏதாவது தன்னை பற்றி ஏதாவது ஒரு பேச்சு இருக்கும். அதற்கு பிறகு திரும்பவும் கட்சியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஓ பன்னீர்செல்வம் நம்புகிறார். அதனாலதான் 15ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காரு. 2வது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த செங்கோட்டையன் இப்போது போய் தாவேகாவோடு இணைந்திருந்தாலுமே நாளைக்கு கூட்டணி கணக்குகள் மாறினாலும்
இல்லை தாவேகாவோடு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் நேற்றைக்கு எந்த இடத்துலையுமே தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரித்து தாவேகா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லை இவர் நீக்கின ஒருத்தரை தாவேகாவில் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ எந்த விமர்சனத்தையும் அதிமுக தலைமை நேற்று வைக்கவில்லை. திரு செங்கோட்டையனை விமர்சிக்கிறது திரு விஜயை விமர்சிக்கிறதாக அர்த்தம் இல்ல. நான் அப்படி புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு செங்கோட்டையன் மீதான இருக்கக்கூடிய ஒரு நெருடல் தான் அதுக்கு காரணம், அந்த கருத்து வேறுபாடும். ஏன்னா கட்சியை ஒருங்கிணைக்க சொன்னார், அது இவருக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு. அதனாலதான் அவரை வெளிப்படையாக சொன்னார். மற்றவங்க எல்லாருமே 6 பேரும் நேரடியாக பார்த்து சொன்னாங்க, மற்ற அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து. அதுக்கு தான் அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட இல்லை, அது மாதிரி யாரும் சந்திக்கல, அது பொய் செய்தின்னு அதை சொல்லிட்டு போனது. அதற்கு பிறகும் அதை உதாகரமாக்குனதுனால தான் செங்கோட்டையன் மீது இருந்த இந்த கருத்து வேறுபாடு, அவருக்கு மீது இருந்த அதிருப்தி, அதனாலதான் இந்த ரெபெலியன் எல்லாம் அதுக்கு பிறகு அவர் நீக்கி. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இவ்வளவுக்கு பிறகும் தாவேகாவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் 2 கட்சிகளும் மேல்மட்ட அளவில் இல்லைனாலும் ஒரு செகண்ட் லெவல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஃபீலர்ஸும், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஃபீலர்ஸும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு அதிமுகவிலேயோ இல்ல மற்ற கட்சியிலேயோ இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் செங்கோட்டையன் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு அவர் நம்புறார். இதுதான் யார் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கறது, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவை தொடர்ந்து திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் என்ன முடிவெடுப்பார்கள்ங்கிறதும் தானே கூர்ந்து கவனிக்கப்படுது. டிடிவி தினகரன் எனக்கு தெரிஞ்சு தாவேகாவோடு கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் 50-50 சான்சஸ் தான் இருக்கு. அவர் டிசம்பர்ல சொல்றேன்னு சொன்னாரு, நம்ம டிசம்பருக்கு வந்துட்டோம். மேபி இந்த மந்த் எண்டுல ஒரு 30 நாள் நம்ம காத்திருந்தோம்னா தெரியுமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையன் அங்கே போன பிறகு அவருக்கான அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த கதவுகள் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் உள்ள போறதுக்கான இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறது. ஏன்னா எல்லாரும் விஜயை போய் பார்த்து விஜய் கிட்ட நின்று பேச முடியாது. அவர் தான் ரொம்ப அக்சஸ் பண்ண முடியாத ஒரு தலைவராக தானே இருக்கிறார். சொந்த கட்சியினருக்குமே சரி, இல்ல வெளியில இருக்கக்கூடிய வேறு கட்சியிலிருந்து இணைய வேண்டும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரி. அப்போ செங்கோட்டையன் ஒரு பாலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அந்த டிவிகே ஆப்ஷனை இது வரைக்கும் ஓபன் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் விஜயோட ஒரு மீட்டிங் வேணும்னு கேட்டதாகவும், அந்த மீட்டிங் இது வரைக்குமே நடக்காததுனால விஜய் தரப்புல இருந்து எந்த சமிக்கைகளும் அவருக்கு வராததுனால அவர் இன்னும் டிவிகே ஆப்ஷனை அவர் ஓபன் பண்ணவே இல்லைன்றதுதான் கேள்வி. திரு சாமிநாதன், திரு ஓபிஎஸ், திரு டிடிவி இல்ல மற்ற கட்சிகள் தேமுதிக, பாமக போன்ற எந்த கட்சிகள் 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று திரு விஜய். இது யார் இதை முன்னிலைப்படுத்த போறா? சேர்க்கிறவங்க திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல திரு விஜயோ அவங்களுடைய பிரியாரிட்டியா இது, இவங்கெல்லாம் நம்ம கூட்டணிக்கு வரட்டும் அப்படின்றது, இல்ல போய் சேரக்கூடியவர்களுடைய பிரியாரிட்டியாக இருக்க போதா இந்த முறை? இல்ல, போய் சேர்றவங்களுக்கு தான் இருக்கும் இந்த முறை. என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் 15ஆம் தேதி வரையும் கெடு கொடுத்திருக்கிறார். அதுக்கு பின்பு ஒன்றும் நடக்காட்டா நீங்க திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற தொழிலேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்காரு. நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை பேசுற விஷயத்துல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அந்த கெடுவை அவர் நேற்றே முடித்து வைத்து விட்டார். விளக்கப்பட்டவர்களை ஏன் விளக்கணும், ஏன் நீக்கணும் என்பதெல்லாம் அவர் நேற்றே பேசிவிட்டார். அப்ப இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பா இன்னைக்கு நிச்சயமா இவர்கள் தான் போய் சேர வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளிவிடப்படுறாங்க. நீங்க விஜய்க்கு காலம் தன்னாலதான் அந்த வாய்ப்பை கொடுக்குது. விஜய் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லாம நீங்க பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அரசியல்ல கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் அதிமுகவில் கட்டம் கட்டப்படுறப்ப அவர் தானே போய் விஜய் அவர்களை பாக்குறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி கதவை சாத்துறதுனால திரு விஜய்ங்கிற ஆப்ஷனை நோக்கி கட்டாயம் நகர வேண்டிய தேவை இவங்க 2 பேருக்கு வந்துருதுன்றீங்க? நிச்சயமா இவர்களுக்கு அதை நோக்கிதான் போக வேண்டிய தேவை இருக்கு. நீங்க இன்னொன்று, டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து திமுக எதிர்ப்புல பயணிக்கக்கூடியவர். அவருக்கு வேற வாய்ப்பு என்ன இருக்கு? நீங்க கோவில்பட்டியில ஒரு தனியா நின்றார் சார், தேனியில ஒரு பாஜக கூட்டணியோட போட்டிட்டார். கோவில்பட்டியில தனியாக நிற்கிறப்ப அவரால் 2வது இடம் தானே வர முடிஞ்சது. அப்ப தனிப்பட்ட செல்வாக்கு, ஜாதிய ரீதியிலான ஓட்டு வங்கி, இது எல்லாமே ஒரு கணிசமான ஓட்டு தரும். வெற்றி பெறணும்னா ஒரு சின்னம் வேணும். அது இரட்டை இலை சின்னமா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமஸான ஒருவருடைய முகமா இருக்கலாம், பிரபலத்தன்மை கொண்ட ஒரு நபரா இருக்கலாம். அப்ப அது விஜயும் ஒர்க் அவுட் ஆகும். இங்க டிடிவி தினகரன் போன்றவர்கள், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய
ஒரு சுய செல்வாக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அடிப்படையில இவர்கள் தான் இப்ப விஜயை தேடி நகர வேண்டிய இடத்துக்கு. இப்படி கேக்குறேனே, அவங்க ஏன் கேம் சேஞ்சரா இருக்கக்கூடாது? அவங்க யார் பக்கம் போறாங்களோ அதுதான் வலுவான கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்கு. திமுகன்னு ஒரு சாய்ஸ் இருக்கலாம் அவங்க, இல்ல திரு பழனிசாமியோட என்டிஏ கூட்டணி இன்னும் கன்வின்ஸும் ஆகலாம், இல்ல தாவேக்கான இருக்கலாம். எங்க போறாங்களோ அங்க ஏற்கனவே இருக்கிற பலத்தை விட கூடுதல் பலம் அந்த அணிக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க ஏன் அங்கலாய்க்கணும், இந்த பக்கம் போயிடணுமா அந்த பக்கம் போயிடணுமான்னு? அவங்கள தேடி போக வேண்டிய இடத்துல கட்சிகள் இல்லையா? தாவேக்காவோ இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல திமுக கூட இல்ல. நீங்க தொடர்ச்சியாக இவர்கள் தானே டிசம்பருக்குள்ள அறிவிக்கிறோம் காத்திருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திறந்த மனதோடு தானே சொல்றாரு, இன்னும் 15 நாட்கள் கெடுன்னு இவர் தானே சொல்றாரு. வேறு வழி இல்லாம சொல்றாங்களா இல்ல நமக்கு இன்னும் டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்களா? ரெண்டும் இருக்குல்ல. இல்ல, வேறு வழி இல்லாத சூழலை நோக்கிதான் அந்த கட்சிகள் நகர்ந்திருக்காங்க. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் 2021 பெரிய சக்தி தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட அவர் வந்து முக்குளத்தூர் சமூக ஓட்டுகளை கணிசமான அளவுக்கு எடுத்தார். 21 தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோல்விக்கு காரணமா இருந்தார். 2000 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டுக்கு கீழே தோல்வி அடைந்த தொகுதிகள் மட்டும் அதிமுக அந்த தேர்தலில் 30 தொகுதிகள்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு டிடிவி தினகரனுடைய கட்சி இருந்தது. ஆனா இன்னைக்கு அங்க யாரெல்லாம் வேட்பாளர்களா இருந்தாங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு அதிமுகக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டாங்கல்ல. அன்றைக்கு இருந்த படைபலத்தோடு இருந்தாரு டிடிவி தினகரன் அவர்கள். அந்த பழைய படைபலம் இருக்கா? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 4 பேரை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தரை மனோஜ் பாண்டியன் அவர்களே போய் இணைந்து விட்டாரு. அப்ப அவர்களுடைய நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமா தான் இருக்காரு. அவரை பலவீனப்படுத்துற இடத்துல வந்தவங்க அதை விட பலவீனமா தானே இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு மிக அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி இந்த தேர்தல் முக்கியமோ அதை விட இவர்களுக்கு மிக முக்கியமானதா தான் இந்த வரக்கூடிய அவங்களுக்கு இழப்பதற்குன்னு இருக்கிறத விட திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல திரு விஜய்க்கோ இந்த தேர்தல் முக்கியமானது இல்லையா? திரு ஓபிஎஸ்க்கு திரு டிடிவி தினகரனை விட இவங்க 2 பேருக்கும் இந்த தேர்தல் முக்கியமானதுங்கிற அடிப்படையில இவங்க இந்த பக்கம் வரட்டுங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட இருக்காது அவங்க 2 பேருக்கும். இல்ல அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்ல. அவர் நேற்றே அந்த கூட்டத்துல பேசுகிற பொழுதே செங்கோட்டையன் அவர்களை ஏன் நீக்கணும், விளக்கப்பட்டவர்களோடு சந்தித்தாருங்கிற வார்த்தையை தெளிவுபடுத்துறாருல நிகழ்வுகளை. அப்ப ஒரு வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. இன்னொன்று டிடிவி தினகரன் அவர்கள் திமுக எதிர்ப்பு. நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட ஒரு நடைபயிற்சிக்கு சென்ற போது யதார்த்தமா தமிழக முதல்வர்களை சந்தித்தார். அன்று மாலையில வீட்டுல போய் சந்திக்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் இத்தனையாண்டு அரசியல் வாழ்க்கையில திமுகவோட ஒரு சிநேகமா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயம் நேரடியாக சந்தித்தார், ஆதரவு கொடுத்தார், எதுவுமே இல்லை. அந்த கரூர் சம்பவத்துல மட்டும்தான் அவர் வந்து தமிழக அரசு சரியான நிலைப்பாடா இருந்துச்சுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசினார். அப்ப அவர்களுக்கு இருக்கிற ஓட்டுத்திறலை இயல்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களுக்கா இருக்கலாம், அவர்களுடைய ஓட்டுத்திறலை இயல்பாகவே திமுக எதிர்ப்பு வாக்குத்திறல் தான். நீங்க அவங்க ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை மீட்பேன் தான் ஒரு கூட்டத்தை சேமிச்சு வச்சிருக்காரு. நீங்க அதிமுகவை மீட்பேன் என்கிற ஓட்டுத்திறல் திமுகவுக்குள்ள போனாலும் அப்படியே இருப்பாங்களா? நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் இழந்து போன அதிமுகவுடைய பெருமையை மீட்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு திமுகவோட போனா எப்படி இருக்கும்? அப்ப இயல்பாக விஜய் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காம காலம் விஜய்க்கு சில வாய்ப்புகளை வழங்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பெர்செப்ஷன் தானே. இப்ப தாவேக்காவுக்கு போறாங்க டிடிவி திரு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் அப்படின்னா தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் சமூக வாக்குகள் அதிமுக தொண்டர்கள் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெர்செப்ஷனா இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு தோணும். இல்ல மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி என்டிஏ அப்படின்னு அகாமடேட் ஆனாங்கன்னா சிதறிய ஓட்டுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். திமுக பக்கம் போனாங்கன்னா ஏற்கனவே பலமா இருக்கிற கூட்டணி இன்னும் பலமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் அவங்கள யோசிக்கணும். அவங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை அப்படின்றதுனால அவங்க தான் தடுமாறுறாங்க இந்த பக்கம் போறதுக்கு அப்படின்னு யோசிக்கணும். இல்ல அதாவது அவங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு சொல்லல. அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாக்கு வங்கி இல்ல. ஆனால் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை நிர்மாணிக்கிற அளவுக்கான ஓட்டு வங்கி இருக்கு. அது சவுத்லயுமே இருக்கு, தென் மாவட்டங்கள்ல இருக்கு. அந்த இடம் தான் உங்களுக்கு அதிமுகக்குள்ள ஒரு இடம் இல்லைங்கிறத நேற்று வரை அவர் பேசுற பேச்சுல இருந்து ஒரு புரிந்து கொள்ள தெரியுது. அப்ப திமுகவோட அவர்கள் ஐக்கியமாவதை விட விஜய் நோக்கி அவர்கள் நகர்றதுக்கு தான் இயல்புலேயே வாய்ப்பு இருக்கு. அது விஜய்க்கு பிளஸ் தான். நீங்க வந்து இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் அவர்களா இருக்கலாம், டெல்டா பெல்ட்ல டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், சவுத்துல வந்து நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம். இவர்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்கள்ல செய்கிற போது அது விஜய் அவர்களுக்கு பிளஸ் அமையும். பட் அது வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா மாறுமா அப்படிங்கிறது நமக்கு போதானே தெரியும். இவர்கள் எல்லாம் ஒரு அட்டம்ப்டா எடுத்து உள்ள வைத்து பார்க்கலாம். பட் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப மிக மிக முக்கியமா என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த முறை 75 சீட்டு ஜெயித்தோம், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் பொழுது மக்கள் ஓட்டு போட்டாங்க, நம்ம 25 சீட்டு ஜெயிச்சோம். அப்ப அதே மாதிரி இந்த முறை வந்து ஒரு அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கும் நம்புறாரு. ஆனா அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய ஓட்டுகளை விஜய் கணிசமாக எடுப்பார் என்கிற புரிதல் அவருக்கு இருக்கான்னு தெரியல. அந்த இடத்துலதான் அந்த இடம் வந்து உண்மையில அவர் உணர்ந்தாதான் இவர்களும் எங்க போவாங்கன்னு கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா இருக்கும். இங்க ஒரு தரப்பு உங்களோட வேல்யூஸை உணரல. ஓகே திரு ரவீந்திரன், திரு விஜய் எந்த மெனக்கெடலும் பண்ண வேண்டியதில்லை.
திரு செங்கோட்டையன் சொல்ற மாதிரி திரு விஜய் தலைமையில ஒரு பெரிய கூட்டணி இயல்பாகவே அவர் மெனக்கெடாமலேயே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறார் திரு சாமி. அவ்வளவு எளிதானதா? விஜய் ஆப்ஷன் தான், பிரியாரிட்டி டிஎம்கே. தெளிவா திமுக எதிர்ப்பு எல்லாம் பேசுறீங்களா? 39 சீட் எப்படி ஜெயித்தாரு ஸ்டாலின்? அவரை முன்னிறுத்தி தானே ஜெயித்தாரு. இது நான் சொல்லல, என் கருத்து இதுதான். இவர் டிடிவி தினகரன் கருத்து இதுதான். திமுக எதிர்ப்புன்னு பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், அரசியல் கட்சிகள் நம்ம எல்லாரும் தான் சொல்றோம். இதே வார்த்தையை தான் சொல்றாரு. 39 ஸ்டாலின் ஜெயித்துட்டாரு. அதுவும் ஸ்டாலின் முன்னிறுத்தி தானே ஜெயித்தாரு. அது ராகுல் காந்தி முன்னிறுத்தி ஜெயிக்கலையே. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு ஸ்டாலின் ஜெயித்தாரு. நீங்க ஒவ்வொரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி பார்த்தா ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். எந்த ஒரு மக்களவை தேர்தலில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் அணி தான் மேல நிற்கும். நம்ம அது பார்த்துருக்கோம். அதுல இந்த இதுல நீங்க 80 எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிச்சு பார்லிமெண்ட். ஆனா சட்டமன்றத்தில் ஜேஹெச்ங்கிற ஒரு மக்கள் தொண்டர் எம்ஜிஆருக்கு வேட்பாளராக சிபிஎம்ல திருவட்டாரில் ஜெயிக்கிறார். காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிச்சு. சேலத்தில் அர்ஜுனன் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறாப்புல. ஆனா பெரியாரோட சீராட்டும் எம்ஜிஆரையும் கலைஞரை இணைத்த திராவிட மூத்த தலைவர் ராஜாராம் அங்க வந்து ரெட்டையில எம்ஜிஆர் கேண்டிடேட்டா ஜெயிக்கிறாப்புல. 2019 ஸ்வீப் ஸ்டாலின். ஆனா கணிசமான தொகுதிகளை வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியை காப்பாத்திக்கிறாங்க. இப்ப சட்டமன்றத்துக்குள்ள வேட்பாளர் தார்கை கத்பட்டுக்கு பார்லிமெண்ட் வேட்பாளரோ ஓட்டு அதிகம். அடுத்தால ஜோதிமணிக்கு ஓட்டு கம்மி. இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஓட்டு கம்மி. தென் இவர் ராபர்ட் புரூஸுக்கு ஓட்டு கம்மி. மாணிக் தாகூருக்கு ஓட்டு கம்மி. விஜய் வசந்துக்கு கொஞ்சம் அதிகம். சசிகாந்த் செந்திலுக்கு அதிகம். முன்னமெல்லாம் அப்படி இருக்காது. காங்கிரஸ்னா ஸ்வீப் அடிச்சுட்டு போகும். அப்போ ஸ்டாலினை மையமா வச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு. இதை நான் சொல்லல, டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்போ இல்ல, ஏன் அந்த சாய்ஸ் வருது அவங்களுக்கு? தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இங்க திமுக எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பு கிடையாது. பிரிசனரா பாஸ்டா பலரும் சொல்லிட்டு இருக்கமே தவிர 3 முறை எலெக்ஷன்ல ஜெயித்திருக்கிறாரு. அவர் எதிர்த்து இடைத்தேர்தல கூட நிற்க முடியல. பல கட்சிகளுக்காக ஓடிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து பாஜக எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன், பாமக எதிராக தலித் போலரைசேஷன், நாம் தமிழர் சீமானுக்கு அரசியலுக்கு எதிராக பிறமொழியாளர் போலரைசேஷன், நான் வெள்ளாளர் போன்ற போலரைசேஷன், நான் வெண்ணியர் போலரைசேஷன் இயல்பா ஒரு 4-5 இது வந்து அதிர்ஷ்டவசமா அவருக்கு தெளிவா கிடைக்குது. அந்த கூட்டணியை ஜோதி பாசு மாதிரி இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறாரு. வின் வின் பொசிஷன்ல இருக்கிறாரு. அதை தெரிஞ்சு லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல சார், நீங்க சொல்ற இவ்வளவு விஷயத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. கேட்கிற தொகுதிகள் கிடைக்குமா சிக்கல், விரும்பிய எண்ணிக்கையில கிடைக்குமா சிக்கல். ஆனா விஜய்னா நீங்க கேட்கிற எண்ணிக்கையும் கிடைக்கும், விரும்பிய தொகுதிகளும் கிடைக்கும். அதுதான் 29ல களத்துக்குள்ள நிக்கணும்னா 26ல ஜெயித்தாகணும். அதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டி இப்ப செங்கோட்டையனை விட்டுட்டோங்கிற பதட்டம் திமுக தரப்புல இருக்கலாம். அபண்டன் காஷன் சொல்லலாம், அல்லது அலர்ட்னஸ் சொல்லலாம். அப்ப நம்ம டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் விட்டுறக்கூடாது. ஸோ ஓபிஎஸ் பொறுத்தளவில் நேரிலே ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஃப்ளோர் லீடரா திறமையானவராட்டு ஓபிஎஸ் வந்து சி சுப்பிரமணியம், அன்பழகன் இவங்க லெவல்ல பெருசா இருப்பாருங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் திமுக சைடுக்குள்ள ஓபிஎஸ் பற்றி இருக்குது. டிடிவி அவரு தனக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஆப்ஷனா காட்டி டிஎம்கே அலையன்ஸ்க்கு போறதுக்கு தான் டிடிவி நினைக்கிறார். வின்னபிலிட்டிங்கிற அடிப்படையில் போனா கட்டாயம் ஜெயிச்சிருங்கிற அடிப்படையில் எம்எல்ஏ போஸ்ட் 3 எலெக்ஷன் அப்படிதான் நிரூபிக்கப்பட்டிருக்குது. உள்ளாட்சியில மேயரா கூட காங்கிரஸ் ஆயிருக்காங்க. இடைத்தேர்தல அவரை எதிர்த்து களத்துல நிற்க முடியாதுன்னு களத்தை கடந்தே போயிருக்காங்கிற நிலைமையில இருக்கும் போது 29ல ஒரு பிளேயரா இருந்து மத்திய அமைச்சரா வரணுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஸ்டாலின் கூட போய் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. பட் விஜய் ஆப்ஷனா வச்சுக்கிடுவாங்க, ஸ்டாலினை பிரியாரிட்டியா வைப்பாங்க. ஓகே, சாமிநாதன், தாவேக்காவை விட திமுக பெட்டர் சாய்ஸ்னு திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் கருத வாய்ப்பு இருக்கா? இல்ல, அரசியலை பொறுத்தவரை எதுவும் நடக்கலாம். பட் ஆனா வந்து எனக்கு என்னுடைய பார்வையில அப்படிதான் இப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் மனோஜ் பாண்டியனை தனியா முதல்ல அனுப்பியிருக்க மாட்டாங்க. மனோஜ் பாண்டியன் எதுக்கு வந்து பன்னீர்செல்வமே திமுக தான் இணைய போறாருன்னா அவர் காத்தே இருந்திருப்பாரு. 4 பேரை போய் இணைகிறப்ப அதனுடைய மதிப்பீடு இன்னொன்றா இருக்குல்ல. இன்னொன்று பன்னீர்செல்வம் அவர்களுடைய பையன் ரவீந்திர அவருடைய எதிர்காலத்தை அவர் கருதுவார். அப்ப அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஜய் போன்றவர்கள் புதியவர்கள் வருகிற பொழுது அதோடு அவர் பொருந்தி போவார் என்கிற ஒரு சில பார்வைகளும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற பொழுது அது ஓட்டரசியல்ல சார் ரவீந்திரன் துரைசாமி சார் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மீதான எதிர்ப்பு குறைந்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு இல்ல. களத்துல நிறைய மக்கள் நல திட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல.
இன்னைக்கு விஜய் அவர்களை ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம்? கொள்கை அடிப்படையில விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொண்டு செங்கோட்டையன் வருகிற பொழுது அது விமர்சனத்துக்காக. அப்ப அதுவே விமர்சனத்துக்காகிற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி ஒரு திமுகவோடு கொள்கையின் அடிப்படையில எப்படி சேர முடியும்? சேர்ந்தா மக்களுடைய ஓட்டு திரள் அது எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, இவர்கள் கூட்டி வைத்திருக்கிற கூட்டம் எல்லாம் பெரும்பகுதியான கூட்டம் அதிமுகவை மீட்போம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில உருவாக்கி வைத்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை போய் திமுகவுல சேர்ந்துகிட்டு அந்த கோஷம் என்ன ஆகும்? அப்ப அது அதிமுகவுக்கு அது பிளஸ்ஸா தான். ஏன் அது அவங்களுக்கு சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, துரோகத்திற்கு இறுதி முடிவு எழுதப்படும் அப்படின்னு திரு தினகரன் சொல்றாருல. எடப்பாடி எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில அதிமுகவை மீட்கணும், எடப்பாடியோடைய துரோகத்திற்கு நாங்க பாடம் கற்பிக்கணும், அவர் இந்த முறை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற புள்ளியில தான் இது சாத்தியமாகணும். இதை தவிர வேறு சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய் வேண்டான்னு இந்த பக்கம் போறதுக்கு, திமுக பக்கம் போறதுக்கு. ஆமா, நிச்சயமா நீங்க எடப்பாடி எதிர்ப்பு என்கிற புள்ளியில இவங்க சேர்ந்தா இவர்கள் பலம் பெறணும்னு தானே சேருவாங்க. இவர் 10 தோல்வி 11 தோல்வி என்று பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் இவரை எதிர்த்து எந்த தேர்தலையும் இவங்களும் ஜெயிக்கல. நான் அதுதான் சொல்றேன் சார். இப்ப குறைந்தபட்சம் விஜய் தரப்புல நகர்ந்தா அவர்களுடைய எம்எல்ஏ சீட்டு உறுதியாக தான் செய்யும். ஏன்னா அவர்களுக்கு சுய செல்வாக்கு இருக்கு, விஜய்க்கு ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அந்த முடிவை நோக்கி தான் நகர முடியும். நீங்க காலம்பூரா நீங்க செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஏன் திமுக போல? திமுக பேசத்தானே செஞ்சாங்க. சேகர் பாபு அவர்கள் போன்றவர்கள் அன்றைக்கு சந்தித்திருக்காங்க. அதை அவர் மறுத்திருந்தாலுமே கூட அவர் சந்தித்திருக்கிறார். அப்பாவு அவர்களுடைய அறையில நீண்ட நேரம் நடந்திருக்கு, பேசியிருக்காங்க. ஆன பின்பு ஏன் செங்கோட்டையன் போன்றவர்களாலே போக முடியல? நீங்க ஒரு காலமாக ஒரு இயக்கத்துல இருந்துட்டு அதுக்கு நேர் எதிர் துருவத்துல இருக்கிறதா பிரச்சனையாகும். இப்ப இன்னைக்கு ஒரு இங்க அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் திமுக பல பேர் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களும் அதிமுகவை மீட்போம்னு சொல்லி ஒண்ணு திரட்டல் இல்ல. அதிமுகவை மீட்போம்னு சொல்ற இடத்துல இருந்து அவர்கள் திமுகவை நோக்கி நகர்றதா அவங்களுடைய அந்த துரோகம் இவங்க சொல்றதுக்கு ஒரு விளக்கமாக எளிதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்து போயிட முடியும். பதில் சொல்லுங்க. எம்ஜிஆரை உருவாக்குன ஜானகணிக்கு ஒரு முழு உருவமா இருந்த ஆரம் வீரப்பன் திமுக கூட 96ல போனது. அரசியல்ல அதுதான். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. மிக மிக மலர்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா ஸ்டாலினை பார்த்துட்டு ஓபிஎஸ் சொன்னது இதே வார்த்தை தான். அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். எதிரியை விட துரோகியை விட எதிரி மேல், இப்படி பல இதுகள் இருக்கு. திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வந்துட்டு தந்தை பெரியாரே இது பெரியார் மண்ணில் பேசக்கூடிய சக்திகள் இங்க அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வழியில திராவிட இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்கிறோன்னு அவங்க கூட்டணி போறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இவங்க இது வேணும், அவங்களை யாரும் விமர்சனம் பண்ண வைக்க அரசியல்வாதிக்கு லாபம் தான் குறி. ஓகே, திரு அக்னேஸ்வர், திரு எடப்பாடி பழனிசாமியும் வலுவான கூட்டணியை கட்டமைப்போங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கிறார். திரு விஜயும் பெரிய கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு காத்திருக்கு. ஆனால் இங்கே சாய்ஸஸ் திமுகவா தாவேகாவா எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு தான் அந்த விவாதம் திசை மாறுதே தவிர, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பெரிய கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுன்னு தானே பேசுறாங்க. குறைவுன்னு பேசுறவங்கலாம் நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்களா? ஒன்று. இப்போ நாளை மறுநாள் திருவண்ணாமலை தீபம் அது மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அண்ணன் பேசும்போது சொன்னார், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியல் கட்சியினால் 2021க்கு பிறகு தமிழ்நாட்டில் வளர்ச்சியும் இல்லை. இப்படி வச்சுக்கிறோமா? எந்த அரசியல் கட்சினாலையுமா? ஆளுங்கட்சியினால கடனை நிறையா வாங்கணும், வரியை நிறையா கூட்டணும். அதை பற்றிலாம் யாரும் பேசிடக்கூடாது. தாவேக்கா உள்ளுக்கு வருமா, செங்கோட்டையன் இங்கிட்டு வருவாரா? எங்கிட்டு போனா என்ன? கடன் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? சகோதரி இங்க பேசும்போது சொன்னாங்க, லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஆட்சி நல்லா இல்ல, புதிய ஆட்சி வரட்டும் அப்படின்னு தானே எதிர்பார்ப்புல தானே. அதே கரெக்ட் தான். எம்எல்ஏ வரணும் அண்ணன் சொல்லும் போது சொல்றாங்க, ரவீந்திரன் புள்ளி விவரங்களை அள்ளி வீசக்கூடியவர். என்ன சொல்றாரு? திமுக கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட், அது போஸ்டாவே இருக்குது. நீட்டு விளக்கு வரலையே. ஏன் உள்ளாட்சி தேர்தல் அப்ப மாமன்ற உறுப்பினர் சேர்த்து சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இன்னும் தேர்தலே வரலையே, அதையும் சொல்லுங்க. ஆகவே நீங்க சமமான பார்வை பார்த்தீங்கன்னா தான் மக்கள் அதை ரசிப்பாங்க. சகோதரி பேசும்போது சொன்னாங்க, லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்களை பத்தி பேச வேண்டியது இல்லை. ஒருவேளை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசாம இருந்தார்னா, ஏன் அவரை பேசாம போனார்? தவிர்த்துட்டாரு பாத்தீங்களா? பயம், அச்சம்,
கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்ற எண்ணம். ஆகவே பேசுகிற நாக்கு எப்படி வேணாலும் பேசிவிட்டு சுத்தி கோட்டை சவர மாதிரி இருக்கக்கூடிய பற்களுக்கு 36 பற்களுக்கு பத்திரமா இருந்துக்கிறோம். இல்ல திரும்ப ஜெயலலிதாவோட ஒப்பிட்டாங்க அவங்க. நீங்கள் ஒப்பிட்டா என்ன சொல்றீங்க? கரெக்ட் சார், நான் இப்படி நீங்க சொல்றது சரி சார். திருமிகு ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிட்டால் அந்த நான் ஏத்துக்கிறேன். அன்னைக்கு 16 வழக்குகள் போட்டாங்களா? 4 பேர் காலை பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லையே. அன்னைக்கு 2 தான், ஜானி ஜேனி. அந்த காலத்தில் 89 இவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் என்பது வேறு. ஆனா இங்க நடைமுறை சாத்தியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. எப்படி இந்தியா முழுவதும் இண்டி கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும். சரி, கரெக்ட், லாஜிக்கா வந்துட்டீங்க. அப்ப அவங்க பேசுனதுல பாதி போர்ஷன் சொன்னீங்க இல்லையா, இன்னொரு போர்ஷன் அவங்க சொன்னாங்க. ஏன் திரு செங்கோட்டையனை மட்டும் விமர்சிச்சாரு, ஏன் தாவேக்காவை விமர்சிக்கவே இல்லை? திமுக அதிமுக இடையே தானே போட்டி. அப்போ தாவேக்கா அப்படிங்கிறத பொருட்படுத்தவே இல்லையா அவரு? இல்ல கூட்டணிக்கு வரும் எப்பயாவது அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறாரா? இல்ல, நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா 3 முறை வெற்றி பெற்ற ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நம்பிக்கை பெற்றால் அது சாணக்கியத்தனம். எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எல்லா யுக்திகளும் கடைபிடித்தால் அது எதிர்பார்ப்பு. என்ன சார் இது? எந்த ஒரு நியாயம்? எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ தாவேக்கா வரணும் கூட்டணிக்குன்னு திமுகவுக்கு எதிர்பார்ப்பே இருக்கிற போது எதிர்க்கட்சிக்கு இருக்காதா? இருக்க கூடாதா? இருந்தால் அது சாத்தியம் இல்லையா என்ன? அது மாதிரி நம்மளுடைய பத்திரிகையாளர் சாமிநாதன் அவர்கள் சொல்றாரு, எதிர்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறார். அப்படியே அப்படி 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 போற போகல அப்படி அப்படி தட்டி விட்டு போறாரு. யாருக்கு எதிர்ப்பே இல்லைன்னு? ஆளுங்கட்சிக்கு. நான் ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப வேதனையான பதிவா இந்த புதிய தலைமுறையில் சொன்னா உலகம் முழுவதும் போகணும்னு நான் விரும்புகிறவன். நான் என்ன அடியேன் நான் என்று கூட சொல்ல விரும்பாதவன் நான். உடற்கல்வி ஆசிரியர் தேர்வு நடக்குது. அதுல 2.5 லட்சம் பேர் 2 லட்சத்துக்கு மேல தேர்வுல எழுதுறாங்க, எழுத்து தேர்வு. அதுல 85,000 பேர் அரசாங்க வேலைக்கு மாச சம்பளத்தை வாங்கி நாம் வாழ்க்கை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க 85,000 பேர் தமிழ் மொழியில் தமிழ் பாடத்திட்டத்தில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அது அப்படியே கொண்டு வந்து அரசியலுக்கு கொண்டு வாங்க. நாம் 2024 தேர்தலில் வாக்கு சதவீதமும் நம்மிடம் இல்லை. அதே மாதிரி தாவேகாவை ரசிகர்கள் கூட்டம் என்று சொன்னாங்க. உண்மைதான், நான் இல்லைங்கல. அவர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்களான்னு கேட்டா இந்த தேர்தலில் தான் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய செல்வந்தர், அவர் பேர் என்ன சார்? ஆதவ அர்ஜுனா. அது மாதிரி அதிமுகவிலிருந்து அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன், பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார். நான் கேட்கிறேன், இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், திமுகவிலிருந்து ஒருத்தர் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து கட்சி மக்கள் இயக்கம் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஆக கொள்கை என்பது விஜய் ரசிகர்களால் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம். யாரை வைத்து? எல்லா கட்சியிலிருந்து ஆளை பிடிச்சு. நான் கேட்கிறேன் சார், உங்க உண்மையானதே சார், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் சார், அவங்க தானே சார் மக்கள் ஓட்டு போடணும்ல? இல்ல சார், விரும்பி அவங்க தானே போறாங்க. எது? தலைவர்கள் தானே விரும்பி தாவேகாவுக்கு போறாங்க. கார்த்திகேயன் சார், சிறப்பான கேள்வி. விரும்பித்தான் போறாங்க, அதுல நான் மறுக்கவே இல்லை. நீங்க கூட சுதந்திர போராட்ட தியாகி அம்மையார் வேலுநாச்சியார், அம்மையார் அஞ்சலை அம்மாள் தாவேகா படத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு ராயல் சல்யூட். ஆனா அண்ணன் செங்கோட்டையனை நம்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்தியபாமா வந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு இருக்கை கொடுக்க மாட்டீங்களா? அப்ப எல்லாமே படத்துல தான். படத்துல மட்டும் இல்ல, படத்துல தான். இல்ல சார், கட்சியை விட்டு நடைமுறையில் இல்ல சார். யாரா இருக்கட்டும் சார், சரி, நாட்டு மக்கள் அதை பேசுறது தான் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்ல 85,000 பேர் பெயில்ன்றத நான் இன்னைக்கு காலையில எல்லா ஊடகத்திலையும் பார்த்ததுனால நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, முன்னாடி அங்க உட்கார்ந்து இருந்தீங்களே, அப்ப நீங்க படத்துல மட்டும்தான் பெண்களுக்கு சமநீதி, சம வாய்ப்பு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கூட்டி, எல்லாத்துக்கும் ஒரு இது. அப்ப நம்ம ராஷ்டிரிய ஜனதா தலை மாதிரி எல்லாருக்கும் ஒரு அரசு வேலைன்ட்டாரு, போட்டாரு ஒரு போர்டு. அங்க இருக்கிற மக்கள் எத்தனை? 13 கோடி பேர். என்ன ஆச்சு? நம்புறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு சார். அதனால நீங்க அன்றைய தளத்துல இருந்த எல்லாருமே, அண்ணன் புசி ஆனந்த் உள்பட எல்லாருமே
அவங்க எல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா? அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர. அவர் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும், புரட்சி தலைவர் இதுதான். ஆனா அலெக்சாண்டரை 30 வருஷமா தூக்கி சமந்த ஒரு பூசி பாலிஸ் குதிரை இறந்து போச்சு. இங்க வந்தோன்ன, இந்தியாவுக்கு வந்தோன்ன அந்த இறந்த இடத்த சொல்லிட்டு போனாரு. எப்பா புருஷோத்தமா, நீ உனக்கு விட்டுட்ட, நீ ஜெயிச்சிட்டு தான் வச்சுக்கோ, ஆனா என்னை எதிர்த்த பாத்தியா, அதனால ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞாபகார்த்தமா அந்த இறந்த குதிரைக்கு, பூசிபாலிஸ் என்கிற இறந்த குதிரைக்கு பூசிபல்லா என்கிற அந்த குதிரையை புதைச்சிட்டு, அந்த இடம் இன்னைக்கு இந்தியாவில் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கு. ஆக 54 வருஷம் கட்சியில் இருந்த நீங்கள் குதிரையை மறைத்ததை போல பூசிபாலா என்று சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த புரட்சி தலைவர் சொன்ன இந்த சின்ன குத்துனாங்கல்ல, பச்சை குத்துனதா, அதை உங்களால மறக்க முடிஞ்சா? அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் என்ன சொன்னீங்க? விஜய் தான் படம் போடலன்ற சார், விடுங்க சார், யாரா இருக்கட்டும் சார், படம் போடலன்றீங்க. எங்க அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் படம் போடலன்றீங்க. அன்னைக்கு அதிமுக இருந்தீங்க, இன்னைக்கு அதிமுக விட்டு வெளியேறிட்டீங்க, தாவே கவலை உங்க படம் போடுறேன்றீங்க. இது யார் சொன்ன இலக்கணம்? கேட்கல எடப்பாடி பழனிசாமி. ஏன் கேட்கணும்? விமர்சிக்கவே இல்லையே. ஏன் கேட்கணும்? 85 மாவட்ட கழக செயலாளர், உங்க பகுதியிலே 10 சட்டமன்ற உறுப்பினர், 45 சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு மண்டலம் ஃபுல்லா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களா சார்? பேசுறத நியாயமா பேசினா தான் உலகம் கூட கொஞ்சமாவது யோசிக்கும். ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் லெகசிய பயன்படுத்தி சார், ஜெயலலிதா லெகசிய பயன்படுத்தி அவங்க இல்லாத போதுதான் நீங்க கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போனீங்க. இருந்திருந்தா போயிருப்பீங்களா? எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உண்மையிலேயே பரவாயில்ல, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறார். உங்கள மாதிரி இன்னொரு கட்சியில் சேரல, சேர்ந்தால் அவருக்கும் இதே மரியாதை தான். இன்னும் போராடி தானே இருக்காங்க. சரி, இப்ப டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சார்ல. ஒண்ணு, நீங்க அதிமுகவை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு நான் அரசியலில் இல்லை என்று சொல்லுங்கள், அல்லது அண்ணன் செம்மலை அவர்களை போல புரட்சி தலைவர் இருக்கும் போதே எதிர்த்து நின்று ஜெயிச்சார். நீங்க சொன்னதுலே ஆன்சர் இருக்கு. அவர் பாப்பார்ல, திரு செங்கோட்டையன் பாப்பார்ல, தனி கட்சி தொடங்கிய திரு டிடிவி தினகரனுடைய நிலைமை என்ன, இவ்வளவு ஆண்டு காலம் அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லக்கூடிய சசிகலாவோட நிலைமை என்ன, ஓபிஎஸ் ஓட நிலைமை என்ன, நாம இந்த மாதிரி போராட்டம் நடத்தினா எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருக்குங்கிறதுனால தான் அவர் உடனடியாக முடிவெடுத்து தாவேகாவுக்கு போறாரு. அதனாலதான் ஒருங்கிணைக்காம அந்த ஒரு முயற்சி கூட எடுக்காம அங்க போயிட்டீங்களோ? ஒருங்கிணைப்பேன்னு சொல்லிட்டு 10 நாள் தொடங்குங்க பேச்சுவார்த்தை எவ்வளவுதான் சொன்னாரு. எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. எத்தனை முயற்சி எடுத்தீங்க? அப்ப ஒருங்கிணைப்போம் சொல்லிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் நேர தாவேகாவை ஒருங்கிணைப்பதற்கா இவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் அது இயல்பான செய்திகள்? அதுதான் சார், தாவேகா மெனக்கெடாமலேயே, திரு விஜய் முயற்சி செய்யாமலேயே அவரால் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்க முடியும். அந்த நிலைமையில தான் திரு செங்கோட்டையன் இருக்கார். திமுகவுக்கு போக முடியாது, தாவேகாவுக்கு போறாரு. டிடி தினகரன் திமுகவுக்கு போக முடியலன்னா அங்க போவாங்க, ஓபிஎஸ் அங்க போக முடியலன்னா இங்க போவாங்கன்னா, சொன்ன கருத்து உண்மை. போற போக்குல சில உண்மையை நம்ம மறந்துடாம விட்டுட்டு சொல்லிட்டு போயிடணும். ஏன் திமுகவுக்கு போக முடியாதுன்னா, அண்ணன் முத்துசாமி அவர்கள் எதனால் திமுகவுக்கு போனார்? ஏன் அண்ணன் செல்வ கணபதி எதனால் திமுகவுக்கு போனார்? ஏன் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரால் வளர்க்கப்பட்ட சில நுணுக்கங்களை கத்துக் கொடுத்துக்குருவாங்க. பக்கத்துல அரசியலை யாரும் வளர்த்து வர்றதில்ல, இல்ல தானா வளர்ந்துகிட்டா உண்டு. இன்னைக்கு கூடிய நிறைய தலைவர்கள் ஐயா திருநாவுக்கரசு அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். அது நிறைய விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாது. ஆனாலும் கூட உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இந்த 54 ஆண்டுகளில் ஒரே ஒருவர் தானா? இல்ல, நீங்க மாறலா போனது சரியா தப்பான்னு கேள்வி கேட்கறீங்க. எலெக்ஷன்ல ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய இடத்துல திரு விஜய் இருக்காரு. இயல்பாகவே அதை இந்த எலெக்ஷன்ல அவருக்கு சாத்தியப்பட்டுரும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சாத்தியமே இல்லை. இவங்க எல்லாம் திமுகவுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு. இப்ப இங்க பலமா யார் இருக்காங்கன்னா திமுக இருக்கு. அதற்கு அடுத்த நிலையில திரு விஜய் இருக்காரு. அதற்கு அடுத்த நிலையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்கன்னு பொசிஷன் பண்றாங்கல்ல, அதை எப்படி மாத்த போறாரு? நம்ம பலமா இருக்குன்னு சொல்லியே பலமா ஒரு பிம்பத்தை காட்டிட்டு இருக்க சார். பலமா இல்ல. அதனால பலமான ஒருத்தரை பலவீனமா இருக்காருன்னு சொல்லியே நாம சறுக்களை உண்டாக்குவதற்கு நினைக்கிறோம். மக்கள் அதை விரும்பல. எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக செய்யலங்கிறதுனாலேயே அவர் வலுவான கூட்டணியை கட்டமைக்கல. திரு விஜய் பக்கம் எல்லாரும் போறாங்கிறதுனாலேயே அது ஒரு பெரிய கூட்டணி மாதிரி தெரியுதுங்கிறது ஒரு பெர்செப்ஷன் தான். ஆரம்பத்துல பேசும்போதே அதுதான் சொன்னேன். செங்கோட்டையன் அங்க போயிட்டாருங்கிறதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் கட்டாயம் அவர் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆமா, முழு உண்மையும் அதுதான். ரெட்டலைக்கு ஒரு பவர் இருக்குன்றத சொன்னேன். அது முழு உண்மைதான். அந்த இன்னைக்கும் சின்னத்துக்காக ஓட்டு போட கூடியவங்க இருக்காங்க.
என்னதான் இருந்தாலும் விஜய் கூட வேறு கட்சியிலிருந்து வந்த தலைவர்கள் இருந்தாலும் இல்ல அவருக்கு வேறு கட்சியே வந்தாலுமே இல்ல அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் வியூக வகுப்பாளர்களாகவே இருந்தாலும் விஜய்க்கு இது வரைக்கும் அவரோட ஓட் பேங்க் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சர்வேல 26% வந்தது, 30% வந்தது, இது எல்லாமே தேர்தல் நெருக்கத்துல மாறி போயிடும். இன்னைக்கு ஒரு தொகுதியிலையும் எஸ்ஐஆர்னால குறைஞ்சது 10,000 அதிகபட்சம் 50,000 வாக்குகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு காணாமல் போகலாம். ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு திண்டுக்கல்ல என்ன நடக்குதுன்றது தெரியும். ஆத்தூர் தொகுதியிலேயே அவர் ஐப்பரிசாமி என்ன சொல்லியிருக்கார், அதற்கு கலெக்டர் பதில் சொல்லியிருக்கிறார். இது அதிகாரிகள் செய்யக்கூடிய குளறுபடிகளாக இருக்கலாம், அல்லது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய குளறுபடியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆனா எஸ்ஐஆருக்கு பிறகு எத்தனை வாக்குகள் எத்தனை ஒவ்வொரு தொகுதியிலும் இல்லாமல் போகுதுன்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆருக்காக கிரவுண்ட்ல நிற்கக்கூடியது முதல்ல திமுக தான். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில பகுதிகளில் அதிமுக நிற்கிறாங்க. அப்போ வாக்குகள் எங்க பிரிஞ்சு எப்படி யாருடைய வாக்குகள் இருக்கு இல்லைன்னு தெரியாது. இதுல 26% விஜய்க்கு கொடுங்க, 30% கொடுங்க, அவருடைய ரசிகர்கள் வாட்டு போட்டுருவாங்க. அவருக்கு பெரிய கூட்டம் வருங்க, அவருக்கு கூட்டம் வரக்கூடிய எல்லாருக்குமே வாக்குகள் இருக்கானே முதல்ல தெரியாது. விஜய்க்கே தெரியாது அவர் கூட இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னே தெரியாது. விஜய் வெற்றி பெற்றுவார், இந்த ஒரே தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுவார், ஆட்சியை அமைத்துருவார், இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக பேசக்கூடியது. அது கற்பனை. அது எல்லாத்தையும் விட்டுருங்க. களத்துல இன்றைக்கு கீழே போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கீழே இறங்கி பணியாற்றக்கூடியவர்கள் கூட இல்ல. தேர்தல் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குல்ல அந்த கட்சிகளுக்கு. அந்த பிம்பத்தை ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் கரூருக்கு அவர் போகவே இல்லை. கரூர் தொடர்பான விசாரணை எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்றைக்கு கூட அந்த அதிகாரிகள் எல்லாம், சிபிஐ அதிகாரிகளும் சரி, அந்த சுப்ரீம் கோர்ட் அமைச்சர் அஜய் ரஸ்தோகி அவரும் இன்னைக்கு கரூர்ல இருந்தார். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய் இன்னும் அவர் எந்த அரசியலுமே பேசல. அவர் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு திரும்ப அவரே ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு திரும்ப முயற்சி பண்றாரு. அதற்கு எல்லாருமே கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பேசி அப்படி எதுவுமே இல்ல. உங்க பாயிண்ட் தாங்க சொல்றாரு. அதான் சொல்றாங்க மேடம். சொல்லும்போது ஒரு உண்மையை சொன்னாங்க, கற்பனைன்னாங்கல்ல, உண்மையான அணிக்கும் கற்பனை அணிக்கும் தான் 2026 போட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார், ஏன் தாவேகாவை இப்ப விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? அதை மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், இடைவேளைக்கு போனோம், லேட் ஆச்சு. எவ்வளவு தெரிஞ்ச நீங்க அதையும் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அதாவது என்னன்னா விமர்சனம் பண்ணலன்னு இல்ல, விமர்சனம் பண்ணுவார். எதெல்லாம் ஆதரவு தேவையோ 41 பேர் இறந்தாங்க, சட்டமன்றத்தில் பேசினார். அவர் செயல்படுகிற தலைவருங்க. அதிமுக அவர் மட்டும் இல்ல, எல்லா தலைவரும் செயல்படுகிற தலைவர். நீங்க ஏன் தேமுதிகவை இன்னும் கூப்பிட்டு இருக்கீங்க? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம் சொல்லி நீங்க சிவப்பு கம்பள வரவேற்கிறீங்க? ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் நீங்க அழைக்கிறீங்க? ஏன் பேசாம இருக்க வேண்டியதானே? நீங்க தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுறவங்களாச்சே. திரு ரவீந்திரன், திரு விஜய் தன் தலைமையில ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி அப்படின்னு முடிவு செய்யும் போது அங்க ஒரு பலவீனமாக என்ன கருதப்படும்னா அன்டெஸ்டட் ஓட் பேங்க் அப்படின்னு யோசிப்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமின்னு வருகிற போது ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு அவர் விருப்பமே தெரிவிக்கல, அதுக்கான கதவை சாத்திட்டாருனாலும் அது பலவீனமா அவருக்கு தோணாதா? மற்ற கட்சிகள் சேர்றதுல தேமுதிகவோ பாமகவோ விஜயோட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாப்புலாரிட்டி இருக்கு, க்ரௌட் புல்லர் எடுத்து நம்ம தெளிவு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை உண்மையை நான் தான் தமிழ் மண்ணில் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டாலினை பொறுத்த அளவுன்னா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உள்ளவருங்கிறனால தான் 3 தடவை அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு ராகுல் காந்திக்கே தெரியும். எவ்வளவு பிரச்சனைகள் விஜய் காங்கிரஸ் கூட்டணி, விஜய் காங்கிரஸ் கூட்டணின்னு அவர் கிளியர் கட்டா மோடி ஒரு அறிக்கை விடவும் ராகுல் ஸ்டாலின்ட்ட சரண்டருங்க அளவாகி இன்னைக்கு அதை நோக்கி எல்லாம் போகுதுன்னா ஒரு ப்ரூவ்டு லீடர் நமக்கு 39 எம்பியும் ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு, 38 ஜெயித்து கொடுத்தாருங்கிறதுல அந்த கேரண்டி இருக்குது ஸ்டாலின்ட்ட. ஸோ கேரண்டி உள்ள இடத்துல தான் எல்லா அரசியல்வாதியும் வெற்றிக்குள்ள இருக்கிறது தான் விரும்புவாங்க. அந்த வகையில் தான் விஜய் ஆப்ஷனாக காட்டி ஸ்டாலின் கிட்ட அவங்க பிரியாரிட்டியா எடுத்து போவாங்கன்னு நான் கருதுறேன். அதுல நீங்க சொன்ன இதுல நம்பர் ஆஃப் சீட் என்ன, அது பெரிய நெருடல் தான். ஸ்டாலின் நான் கொடுக்கறதெல்லாம் எங்க பிரச்சனை? அது ஸ்டாலின் கிட்ட நான் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு சொல்லும்போது அங்க நம்பர் இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. அதனால நாங்க விஜய் கூட போயிருவோங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து ஃபைனலா அவங்க மனசுல வச்சிருக்கிறது ஸ்டாலின் தான் வெற்றி
அங்க போவாங்க. அதுவரை விஜய் கூட போவாங்கிற தோற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தோற்றத்தை கொடுக்காம டைரக்டா ஸ்டாலின் போனா ஸ்டாலின் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் சாமிநாதன் தம்பி சொன்னது மாதிரி செங்கோட்டையன் வந்து இதை பிரியாரிட்டியா எடுத்து போயிட்டார். அவருக்கு தம்பி அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பேர்ல எடப்பாடியை வீக்கன் பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. அதனால அவர் அந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் அந்த இடத்துல நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் அதுல அவர் போயிட்டார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்க நேத்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா தன் ஜாதியில நான் சிஎம் கேண்டிடேட்டா நிற்கிறேன், நீங்க அப்படி இல்லைங்கிறத காட்டுறதுதான் எடப்பாடி பழனிசாமி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த புள்ளிக்குள்ளதான் ஸ்டாலினுக்கும் தினகரனும் ஓபிஎஸும் தேவை. இப்ப ரெட்டலன்னு லட்சுமி அவங்க சொன்னாங்க. ஆனா ரெட்டலையில 2019 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ள டவுன் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனாலதான் டிடிவி சொல்றாரு ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு 19 அளவுகளாவே வச்சுக்க வேண்டியதில்லை, அது நாடாளுமன்ற தேர்தல். இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான் வர்றேன் கார்த்திகேயன். அதனாலதான் டிடிவி சொன்னாரு ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அநியாயமா ஒரு இடஒதுக்கீடு பிரிச்சாங்க, நிறைய சபல்டன் காசுக்கு அநீதி இழைச்சாங்க. ஐ வில் ஸ்டாண்ட் பை வேட். அன்னைக்கும் என்னைக்கும் அது அநீதி பெரியார் மண்ணல. அப்போ அதே தொகுதிக்குள்ள இன்னைக்கு அவரு பாமக இல்லாமலே 50,000 ஓட்டு அதிகம். அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், இதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அதுவும் ரெட்டலை தான், இதுவும் ரெட்டலை தான். ரெட்டலை தாண்டி பல இஷ்யூஸ் வந்துட்டு ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர். மீண்டும் நான் சொல்றேன், தம்பி மருத்து அவர் கருத்தை சொல்லுவார். 2 ஜாதிக்கு ஆதிக்கத்துக்கான தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில இபிஎஸும் டிடிவியும் ஸ்டாலினுக்கு பெரிய அசெட். அனைவருக்குமான கட்சி அதிமுக. உங்ககிட்ட வரேன் திரும்ப. திரு சாமிநாதன், ஒருங்கிணைப்புங்கிற இந்த புள்ளியை நோக்கி நகராம ஒரு பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி அப்படிங்கறத திரு எடப்பாடி பழனிசாமி சாத்தியப்படுத்திட முடியுமா? இல்ல, ஒருங்கிணைப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளி இல்லாம கூட்டணி என்பதை தாண்டி அதிமுக ஆளுங்கட்சியாக வருங்கிற நம்பிக்கையை முதல்ல மக்கள் கிட்ட விதைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்பதானே கட்சிகளும் நம்புவாங்க, வந்து சேரக்கூடிய கட்சிகளும் நம்புவாங்க. ஆமா, கட்சிகளும் அப்பதான் வருவாங்க. பட் இப்ப நீங்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜய் பக்கம் நகர்ந்துட்டா இன்னுமே அதிகமான பேர் அவர்களும் விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை பயன்படுத்துவாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னா, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற பெர்செப்ஷனை அவர் உருவாக்கணும். அதை பார்த்துட்டு மற்ற கட்சிகள் வந்து சேர்ந்து கூட்டணியா மாறணும். அது ஜெயிக்கிற கூட்டணியாக மக்களுக்கு தெரியணும். இப்படிதானே இந்த ப்ராசஸ் நடக்கணும். ஆமா நிச்சயமா. இல்ல, அந்த இடத்துலயே ஒரு பின்னடைவு இருக்கு. தொடர்ச்சியா அதிமுக ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை அவர் தொடர்ச்சியா அவரே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப ஒரு மற்ற ஆப்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பையாவது அவர் காட்டணும். அதுவுமே அவர் காட்டல. அப்புறம் எப்படி பெரிய கட்சிகள் வரும்? முதல்ல இன்னைக்கு பாமகவோ தேமுதிகவோ உள்ள உடனடியா வரணும்னா அவர்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரணும். இந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வரணும். இன்னொன்று, அவ்வளவு பிரிவிலேஜையும் நீங்க விஜய்க்கு கொடுத்தீங்கல்ல, நீங்க ஏடிஎம்கேக்கு கொடுக்க வேண்டிய பிரிவிலேஜஸ் விஜய்க்கு கொடுத்தீங்களே, அவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கா? அது ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க் ஒண்ணு. இங்க 5 சீட்டு வாங்குற இடத்துல அங்க 50 சீட்டு கூட வாங்கட்டும். அவ்வளவுக்கும் வின்னபிலிட்டியான வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்களா கட்சிகள்? இல்ல, அவங்க வெற்றியை மட்டும்தான் பார்த்திருப்பாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலே அவருக்கு படிப்படியை கொடுத்திருக்கோம்ல. 19 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி, 21 சட்டமன்றத்துல தோல்வி. அவருக்கு அதுவே ஒரு படிப்படியை கொடுத்திருக்கோம்ல. அவர் நேரடியா திமுக பக்கமோ வேற எங்கோ நகர்ந்திருப்பார்ல. அவர் பாஜகவை நம்பினார், பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்திலேயே போட்டிடுறாரு. அப்ப அவருக்கு அப்பவே அது தோன்றி இருந்தால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்பொழுதே இணைந்திருந்தால் கூட அவருக்கு சீட்டு கொடுத்திருப்பாங்க. இவர்கள் எல்லாம் திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில இவர்கள் விஜயை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அது ஒரு நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அப்படின்னா முதல் தேர்தல் அவர்கள் தேர்தலை நின்றுதான் நிரூபிக்க முடியும். இன்னொன்று, இப்பொழுது வேற கட்சிகள்ல இருந்து இணையறான ஒரு புதிய கட்சி. அந்த புதிய கட்சி வருகிற பொழுது ஏற்கனவே வேற கட்சிகள்ல அமைப்புகள்ல இருந்தவர்களை தானே இருக்க முடியும். இந்த கட்சிக்கு புதிய ஓட் பேங்க்னா நியூ ஓட்டர்ஸ். 18 வயதுல முதல்ல இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க தான் அந்த கட்சியில பொறுப்புக்கு வர முடியுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிருந்தது. ஒரு கட்சி புதிதாக உதயமாகிற பொழுது அந்த கட்சிக்கு வருபவர்களோ ஓட்டு போடுறவங்களோ இதுக்கு முன்னாடி யாருக்கோ ஓட்டு போட்டிருப்பாங்க தானே, இயல்பாகவே நடந்திருக்கும் தானே. அதிமுக இந்த இடத்துல விஜய் அவர்களை விமர்சிக்கணும். விமர்சிக்காமல் இருக்கிறதா அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. சார், ஒரே ஒரு சின்ன புள்ளி ஒன்று சொல்றேன். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை விமர்சிக்காம அவர்கள் இருந்தாங்க. மாநில நலன் அப்படிங்கறத முன்னிறுத்தி தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாலும் கூட கடைசி வரை பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. முடிவு என்னாச்சு? பாஜக கூட்டணியே 18% எடுத்துட்டாங்க. இப்ப அதே தான் பண்றாங்க. மேடம் லட்சுமி மேடம் பேசும்போது கூட குறிப்பிட்டாங்க விஜய் கரூருக்கு போனாரன். சார், நான் ஒரு இடத்துல எனக்கு மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. நான் ஒரு வக்கீலை நியமிச்சுட்டேன். எனக்காக வக்கீல் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுவாரு. அக்னியன்னு தெரியும். கோர்ட்ல வக்கீல் பெட்டிஷன் போட்டுவாரு. வக்கீல்ல வரலைன்னா எனக்காண்டி ஒரு வாதாடுவாரு. எனக்காக அவர் ஒரு பெட்டிஷனை போட்டுவார். அது மாதிரி கரூர் சம்பவத்துல விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே வக்கீலா மாதிரி ஊரா போய் அவர் தரப்புக்கு நியாயம் தான் சொல்லிட்டாரு.
தமிழக அரசோட தவறு, திமுகவோட தவறுன்னு அவர் சட்டமன்றத்திலயும் பேசுறாரு, மக்கள் மன்றத்திலயும் பேசுறாரு. இது எல்லாமே கூட்டணிக்கு வருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்புல பேசிட்டார். அந்த இடம் தான் அதிமுக அவரை விமர்சிக்காத வரைக்கும் அது அவர்களுக்கு பலவீனம். இன்னும் ஒன்னே ஒண்ணு அக்னியண்ணன் பேசுகிற பொழுது நான் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா, அப்படி சொல்லலன்னா ரவீந்திரன் சார் சொன்னாங்க கலைஞர் அவர்களோடு ஒப்பிடுகிற போது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு குறைவாக இருக்கிறார். அந்த இடத்துல தான் சொன்னேன். மற்றபடி ஆளுங்கட்சிக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக இருக்கா அப்படிங்கறதா கேள்வி. இல்ல அதே மாதிரிதான் இன்னொன்னும் திமுக எதிர்ப்பா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பா அப்படின்னு பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புங்கிறது தானே ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இந்த முறை அதிகமா இருக்கும். அளவுகோல் மாறி இருக்குமான்னு கேட்கிறேன் இந்த எலெக்ஷன்ல. இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பு அதுக்கான ரிசல்ட் அவரை தோல்வியடைய வைக்கிறது. அது உங்க சுயேட்சையினாலே நடந்துருமே. தன்னோட அரசியல் எதிர்காலத்துக்காகத்தான் அவர்கள் நகரணும் ஒரு இடம் நோக்கி. அந்த இடத்த சொன்னேன் நான் ஒரு அவர்களுக்கு வலுவான ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு குறிப்பிட்ட சதவீதம் வேணும். அது விஜயோட சேரும் போதே நடக்கும்னு நினைக்கலாம். சுருக்கமா விஜயோட எதிர்ப்புங்கிறது ஆக்ஷன்ல பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிற வெறும் பேச்சு, வெறும் வார்த்தை எதுவும் பண்ணாது. ஆக்ஷன்ல சிஏஏ எதிர்ப்புனாலும் சரி, வக்ஃபோர்டுக்கு எதிராக இது வழக்கு தொடுத்தாலும் சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிரைவுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக பேசினாலும் சரி, ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக போராட்டம் நடத்தினாலும் சரி, பாஜக சென்ட்ரிக்கா தான் விஜய் எதிர்ப்புகளை ஆக்ஷன்ல காட்டியிருக்கிறார். பேரளவில் மட்டும்தான் திமுக எதிர்ப்பை காட்டிட்டு இருக்கிறார். அப்ப அவரை எப்படி நம்ப முடியும்? அவர்கள் கடந்த காலம் பச்சவந்தித்தனம் கொண்டது. ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜ்சபா கேட்டதுனாலும் சரி, மோடியை பார்த்ததுனாலும் சரி, அப்ப அவரோட திமுக எதிர்ப்புக்கு எப்படி கிரெடிபிலிட்டி கொடுத்துட முடியும்? திரு அக்னீஸ்வரன், திரு விஜயை எதிர்க்கிறதன் மூலமா மட்டும்தான் நீங்க பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். திரு விஜயை எதிர்க்காம அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியப்படுத்த முடியாதுன்னு சொன்னார். அதே கேள்வியை நீங்க கேட்ட கேள்வியை நான் மதிக்கிறேன், பதில் சொல்றேன். அதே கேள்வியை விஜய்க்கு முன்னாடி வைங்க. இப்ப அதிமுகவை எதுப்பா அதை மட்டும் ஏன் அரவணிக்கிற? வேண்டாம் அந்த ஓட்ட பூரா வேண்டாம்னு நினைக்கல. அது ஒரு போலி தோற்றம், போலின்னு கூட சொல்ல வேண்டாம், அது ஒரு தோற்றம், மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம். இந்தியாவில் 2014 நான் பிரதமரே நான் தான் உருவாக்குனேன். யாரு? பிரசாந்த் கிஷோர். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு நாங்கள் தான் உருவாக்கணும், அதிமுகவுக்கு நாங்கள் தான், இப்படி நிறைய பேரை உருவாக்கணும். அப்பா நீ உருவாகலையாப்பா? 243 தொகுதியில் பீகாரில் 238 தொகுதியில் நின்றார், வெறும் 3.4%. இப்ப அவர் சொல்றாரு என்னால உலக வங்கியில வேலை பார்த்தவர்ல அங்கெல்லாம் வரி இல்லாத சம்பளம் வாங்கினவர் அவரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பீகார் மக்கள்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் நான் கட்சி நடத்த முடியும் அப்படின்னு. எப்ப அரசியல் கட்சியில வாங்கினதெல்லாம் பத்தாதா? சில போலி பிம்பத்தை ஒரே ஒரு ஃபேஸ்புக்கில் 10 ஐடியா வச்சுக்கிட்டு 100 ஐடியா வச்சுக்கிட்டு நாங்க பெரிய போட்டோம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஓட்டு போட்டு இதெல்லாம் நீங்க விஜய் கேக்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் கேட்கிறேன் சார். சார் உடனே கொண்டு போய் விஜய் எதிர தட்டி விட்டுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா என் தகுதி எனக்கு தெரியும் கலைஞர் சொன்னாரு. இல்ல சார், அவர் அதேதான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தகுதி அவருக்கு தெரியும். நீங்க கேட்டீங்கல்ல ஏன் தாவேகா அதிமுக விமர்சிக்கலன்னு. தாவேகா திமுகவை விமர்சிச்சு பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. இல்ல இந்த ரெண்டு கட்சியும் 30% பேர் 2024 ஓட்டு போடல. அது ஊரா தனக்கு தான் வரும்னு நினைச்சிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா இப்ப ஏதோ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போறாராம், சார்லஸ் மார்டின் அவர்கள். அவரு வந்துச்சுன்னா 65 கட்சி. ஆனா போட்டி திமுகவுக்கு அதிமுக தான். புரியறவர்கள் புரிஞ்சு கொள்வார்கள். திருமிகு லட்சுமி, இந்த பெரிய கூட்டணி திரு பழனிசாமி திரு விஜய்னு பேசும்போது இருதுருவ அரசியல்ல திமுகவை யாரால தோற்கடிக்க முடியும் அப்படின்ற அந்த பலம், அந்த பெர்செப்ஷன் யாருக்கு தெரியுதோ அவங்ககிட்ட தானே கட்சிகள் போவாங்க. அதுல இவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, திரு பழனிசாமி திரு விஜய்? இல்ல, அதிமுக தான் இன்னைக்கு பிரைமரி ஃபோர்ஸ். நீங்க என்னதான் திரும்ப திரும்ப விஜயை முன்னிறுத்தினாலும் 18 வயசுல இருக்கவங்க புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க. விஜய்க்கு ஒரு மோகம் இருக்கு. இது ரசிகர் மோகம் எப்போதும் எல்லா கட்டத்திலையுமே இருக்கும். விஜய் அதுக்காக அவரை குறைச்சு மதிப்பிடணும்னுலாம் நான் சொல்லலை. அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அவருக்கும் அரசியல்ல ஒரு செல்வாக்கு வரும், வராமல் இருக்கலாம். அது ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். இன்னைக்கு வரைக்குமே அதிமுகவும் திமுகவுக்கு நேரெதிர் அதிமுக தான், அதிமுகவுக்கு நேரெதிர் திமுக தான். அதனால தான் விஜயுமே அதிமுக அரசியலை தான் கையில் எடுக்கிறார். அவர் எம்ஜிஆரை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாரு, ஜெயலலிதாவை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறார். எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இன்றைக்கு இல்லை அப்படின்றத சொல்றாரு. திரும்ப திரும்ப அந்த எம்ஜிஆர் லெகசியை பேசுறதுக்கான காரணம் அவரை ஏடிஎம்கே இருக்க இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஏடிஎம்கே வீக்கரானா அந்த வாக்குகளை தன்னால் வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறார்.
அப்போ இன்றைக்கு வரைக்குமே போட்டிங்கிறது திமுக கொடுக்கிற இடத்துல ஏடிஎம்கே அப்படினா பெர்செப்ஷன் இருக்கு. நீங்க 2021 தேர்தல் முடிவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% வாக்குகள் வித்தியாசம் தான். ரெண்டு கட்சிகளும் தான் இன்னைக்கும் பிரைமரி ஃபோர்ஸ். 70% வாக்காளர்கள் இருந்தாலும் சரி, இல்ல 100% வந்து வாக்களித்தாலுமே சரி, இவங்க 2 பேரும் தான் களத்துல பெரிய போட்டியாளர்கள். இனி எஸ்ஐஆருக்கு பிறகு இது எப்படி முடிவாகும் அல்லது வாக்குகள் எப்படி மாறப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான